புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். பொதுவாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் நம்ம இந்த மாணவர் மனசு பெற்றின்னு வச்சிருக்கிறோம். இருந்தாலும் சில நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி பிள்ளைகளுக்கான ஒரு பய உணர்வு காரணமாக வெளியில் சொல்லாமல் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கணும். நம்ம ஆர்பிஎஸ்கே ஸ்கீம் மூலமாக ஒரு 800க்கும் மேற்பட்டிருக்கிற டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதையும் மீறி இந்த மாதிரி நடக்கும் பொழுது இது வன்மையாக இது கண்டிக்கக்கூடியது. அது சம்பந்தப்பட்டவர்கள் உண்மைத்தன்மை விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கண்டிப்பாக அது வழங்கப்படும். டிஸ்மிஸ் பண்ணுறது, கடுமையான தண்டனை வழங்குறது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் அதையும் தாண்டி அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை உடனடியாக அதை கேன்சல் பண்ணணும். இனிமேட்டு அவங்க வேறு எந்த இதுக்கும் அவர் போயிடாதக்கூடாத அளவிற்கு ஒரு இரும்பு கரம் கொண்டு அது கண்டிப்பாக அதுக்கு ஒடுக்கப்படும் என்பதை நான் தெரிவிச்சேன். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சட்டம் என்று வரும்பொழுது அது பாரபட்சம் என்று தப்புன்னு யார் செஞ்சாலும் நம்ம ஒரு செய்தியாக நீங்கள் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் நீங்கள் கொடுக்குறீங்க. அது அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் இருந்து மாணவ செல்வங்க பாதிக்கப்பட்டு அதனால் ஒரு சென்சேஷனாக அது போகும்பொழுது அதில் உண்மைத்தன்மை அறியப்பட்டு இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இனிமேல் வெறும் பனிஷ்மெண்ட்டோட மட்டும் நிறுத்தாமல் அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அதுவும் முழுமையாக ரத்து செய்கின்ற அளவிற்கான ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். இனி அது போர் நடக்காத வண்ணம் ஏன்னா இப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஒரு குழு மன்றம், ஒரு கிளப் ஆக்டிவிட்டீஸு, இந்த மாதிரி இப்போ மகிழ் முட்டம் போலாம் கொண்டு வரோம்னா அது காரணமே அதுதான். ஒருத்தர் உட்காந்து பேசி பயம் இல்லாமல் கொண்டு போய் அதை ஆசிரியர்களும் எடுத்து சொல்ல வேண்டும், தலைமை ஆசிரியரோட கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். ஆக அதனால தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி புது புதிய திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். இனி அது நடக்காத வண்ணம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து